வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு, நம்ம எல்லோருக்குமே ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்று நாம் செய்கிற வேலையாக இருக்கும், அல்லது நாம் செய்யும் தொழிலாக இருக்கும். இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனின் தனி அடையாளத்தை சொல்கின்றது. உதாரணமாக, ஒருத்தர் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார் அப்படின்னாக்கா, வாத்தியார் வீட்டில் போயிட்டு எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க ஒரு பால் கடை நடத்துகிறாங்க, அல்லது மளிகை கடையில் வேலை செய்கிறாங்க, அல்லது மளிகை கடை வச்சிட்ருக்காங்க, சொந்தமாக தொழில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வீட்டுக்கு போகிறதாந்தாக்க அந்த மளிகை கடைக்காரங்க வீட்டில் போயிட்டு கொஞ்சம் இந்த பொருளை வாங்கிட்டு வா, அவர் இருக்கிறாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒருவர் செய்யும் அந்த வேலை அல்லது தொழில் அவங்களுடைய அடையாளமாக மாறுகிறது அப்படிங்கிறது நிதர்சனம். அப்போது இந்த தொழிலால் அல்லது வேலையால் ஒரு கௌரவம், அந்தஸ்து, பொருள் இவற்றையெல்லாம் கொடுக்க முடிகின்றது. இது எல்லாத்தையும் எது கொடுக்குறான்னா, நம்ம செய்யும் வேலையும் நம்ம செய்கிற தொழிலும் தான் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி சொந்த தொழில் வெற்றி பெற்ற ஒரு உண்மையான ஜாதகத்தை இந்த காணொளியை போட்டு, அந்த ஜாதகத்துக்கு அந்த தொழில் ஏற்படுவதற்கு, சொந்த தொழில் ஏற்படுவதற்கான விதிகள் என்ன, காரணங்கள் என்ன, காரணிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக முழுமையாக விளக்கம் கொடுக்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவு பொறுத்தவரையிலும் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த பதிவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, போதுமானது. ஒரு ஜாதகத்தில் தொழில், ஜீவனம் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யும் பாவகம் எது அப்படின்னாக்கா, 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனபாவம். இந்த தனஸ்தானமும் அந்த தனஸ்தானத்தின் திரிகோண பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான். ஒன்று ஏதோ ஒரு அடிமை தொழில், அடிமை வேலை செய்து சம்பாதித்து பொருளீட்டுகிறார்கள். இல்லை அப்படின்னாக்கா, சொந்தமாக தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு கௌரவத்தோட, ஒரு அந்தஸ்தோட ஒரு உயர்நிலையை அடைகிறார்கள். அதன் மூலம் வருமானத்தை பெறுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆக தொழில், வருமானம், ஜீவனம், வேலை அப்படிங்கிறதுக்கு இந்த பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்ததாக லக்னாதிபதியும் இதில் முக்கிய பங்காற்றுகிறார். என்ன காரணம் அப்படின்னாக்கா, எவ்வளவுதான் ஜாதகத்தில் முக்கியமான ஒரு யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களை முழுமையாக ஜாதகர் அனுபவிக்கணும். அப்போது லக்னமும் லக்னாதிபதியும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக மனோகாரகர் சந்திரர். அந்த மனம், உடல் மனம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கணும். அதற்கு அடுத்ததாக காரக கிரகமான சனீஸ்வர பகவான், அவருடைய நிலையை பொறுத்தும் இங்கே ஜீவனம் அமையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஜீவனம் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக படுது. அதில் ஒன்று 10ஆம் இடம், 10ஆம் இடத்தின் அதிபதி காரகர் சனீஸ்வர பகவான். இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம். இதற்கு அடுத்து சம்பாத்தியக்காரகர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நிலை. இங்கே நீங்கள் இந்த விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. சம்பாத்தியக்காரகர் சூரிய பகவான், தொழிலுக்கு காரகர் சனி பகவான், சரிங்களா? இந்த இரண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போது சம்பாத்தியம் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா, சூரிய பகவானின் நிலை இதில் ரொம்ப முக்கியமாக பங்காற்றுகிறது. இது பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள ஒரு விதிகள், சரிங்களா? அப்போது சூரியனும் நல்ல நிலையில் இருக்கணும், சூரியனின் வீடான சிம்ம ராசியும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது இந்த விதிகளை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் பேஸ், அடிப்படை. இது நல்லா இருந்துடுச்சு அப்படின்னாக்கா நல்ல ஜீவனம் இருக்கும், நல்ல தொழில் அல்லது உத்தியோகம் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பேஸ். இந்த அடிப்படையை தாண்டி என்ன விஷயங்கள்லாம், எப்படியெல்லாம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இதை கையாளுகின்றார்கள் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானை மட்டும் கையில் எடுத்து ஒரு வேலையோ உத்தியோகத்தையோ நம்ம நிர்ணயம் செய்கிறாங்க. எப்படி அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானோட தொடர்பில் உள்ள விஷயங்களை கையில் எடுக்கிறது. அவர் நின்ற சாரம், அவர் நின்ற வீடு, அவரோடு சேர்ந்த கிரகங்கள் என்று அந்த தொழில் காரகரான, ஜீவன காரகரான சனீஸ்வர பகவானை மட்டும் தொட்டு ஒரு தொழிலை ஒரு வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாம் சொல்கிறது. இது ஒரு விதம். அடுத்ததாக 10ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை கொண்டு, 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் எதனா கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை கையில் எடுத்து தொழில் ஜீவனத்தை நாம் சொல்கிறது. அடுத்ததாக 4ஆம் இடம்,
4ஆம் இடத்துல நல்ல ஒரு வலுவான கிரகம் இருந்துடுச்சுன்னு வச்சுக்கங்க, அல்லது 4ஆம் அதிபதி பலமாயிட்டாலும் அவரை கொண்டு தொழிலில் வந்து நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பது. இது நாளுக்கும் ஜீவனத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளில் இருக்கும் கிரகம் தனது சமசப்தம பார்வையில் 10ஆம் இடத்தை பார்த்துரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக நவாம்சத்தை கொண்டு தொழில ஜீவனத்தை நிர்ணயம் செய்வது. அடுத்ததாக காரகாம்சத்தை கொண்டு தொழில் ஜீவனத்தை நிர்ணயம் செய்வது. அடுத்ததாக வர்க்க சக்கரங்களை கொண்டு, அதாவது வந்து தசாம்சத்தை கொண்டு தொழில் ஜீவனத்தை வந்து உங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பரிந்துரைப்பது. இதற்கு அடுத்து சம்பாத்தியகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் தொடர்புகளை மையப்படுத்தி தொழில் கணிதம் என்ற ஒரு கணிதத்தை போட்டு அதன் மூலியம் ஒரு தெளிவான பதிலை வந்து உங்களுக்கு இந்த தொழில் சிறப்பாக இருக்கும், இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நட்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது. இப்படி ஒரு தொழில் அல்லது உத்தியோகம் இதை கொண்டு நல்ல வருமானம் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோதிடத்தில் நிறைய வழிமுறைகளும் விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்போது நாம் ஒரு ஜாதகத்தை கொண்டு அவர் சொந்த தொழில் செய்வதற்கான விதிகளும் விளக்கங்களையும் இப்போ பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு ஆண் ஜாதகம். கட்டத்தை சொல்கிறோம், எழுதிக்கோங்க. லக்னம் கும்ப லக்னம். லக்னத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. 2ஆம் இடமான மீனத்தில் புத பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடமான கடகத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இருக்கிறாங்க. 7ஆம் இடமான சிம்மத்தில் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. 12ஆம் இடமான மகரத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்றார். இந்த அமைப்பு தான் இந்த ஜாதகரின் ஜனனகால கிரக நிலைகள், பர்த் சார்ட். சரிங்களா? பாரம்பரிய ஜோதிடத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு முக்கிய பங்காற்றுகின்றார். அதே போல் வந்து சொந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் மற்றும் கேந்திரங்களில் அமர்கின்ற பொழுது அவங்கெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்வதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகின்றார்கள் ஜோதிட சாஸ்திர ரீதியாக. ஆக இந்த விதியை நீங்கள் வந்து மனசில் நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க. சூரிய பகவான் லக்னத்தில் இருப்பது, கேந்திரங்களில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறந்த நிலை. அது வந்து எப்படியும் இவங்கெல்லாம் வந்து நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சிட்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. சிறந்த சம்பாத்திய சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்த விதி, அதாவது 10ஆம் இடம் பலமாக இருப்பது அல்லது 4ஆம் இடம் பலமாக இருப்பது, இவங்களும் வந்து ஏதேனும் ஒரு வகையில் தனித்துவமாக சொந்த தொழிலில் வருமானத்தில் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதில் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தனஸ்தானத்திற்கு பாக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. நல்லா பார்த்துக்கங்க. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவனம். அந்த 2ஆம் இடத்தின் பாக்கியஸ்தானம் தான் இந்த 10ஆம் இடம். அப்போது இந்த 10ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கின்ற பொழுது தனஸ்தானத்தின் பாக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இவருக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம ஏற்றிடணும். 4ஆம் இடமான கேந்திரத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்கின்ற பொழுது அது 10ஆம் இடத்தை பார்த்துரும். அப்போது அதன் மூலியம் அந்த பார்த்த கிரகத்தின் தொடர்பின் மூலியமாக ஒரு வலுவான கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னும் பொழுது அந்த 10ஆம் இடம் பலம் பெறும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால் 2வது விதி, சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னாக்கா 4-10 பலமாக இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக லக்னாதிபதி நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு. லக்னம் மற்றும் லக்னாதிபதியோடு 10ஆம் அதிபதி தொடர்பில் இருப்பது சிறந்த அமைப்பு. இந்த அமைப்பு இருக்கப்பெறும் ஜாதகங்களை பொறுத்தவரையிலும் நல்ல தொழில் துறையில் தொழிலுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்களுடைய சிந்தனையில், அவங்களுடைய செயல்பாடுகளில் எப்பயும் தொழில் 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 அதுக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் நண்பர்களாக இருப்பாங்க. இப்போது நாம் உதாரண ஜாதகத்துக்கு இப்போ பலன் எடுக்கவும், அதை சீர்தூக்கி பார்க்கவும், விதிகளை பொருத்தி பார்க்கவும் வந்துடுவோம். இப்போது இந்த ஜாதகத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன ஜாதகத்தில் லக்னாதிபதி சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? 7ஆம் இடம் என்பது பொதுஜனம், அது வந்து வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து லக்னத்தையே பார்க்கிறார். இது வந்து கூடுதல் சிறப்பு. தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த கிரகம் பலமடையும், பாவகமும் பலமடையும். அடுத்து லக்னாதிபதியோட தொடர்பில் உள்ள கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராகு. ராகுவை பொறுத்தவரையிலும் சனீஸ்வர பகவானோட தொழில் ஜீவனக்காரகனோட அதே போல் வந்து லக்னாதிபதியோடு சேருவது வந்து சிறப்பில்லை அப்படிங்கிறது ஜோதிட விதியாக இருந்தாலும்
விதிவிலக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு வக்ரம் பெற்ற கிரகத்தை இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகம் பெரிய அளவுல வந்து பாதிப்பதில்ல அப்படிங்கிற நிலைப்பாட்ட கையில் எடுக்கின்ற பொழுது, இது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும். காரணம் என்னன்னாக்கா, சூரியனுக்கு 7ல் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது, இது வந்து வக்ரம் அப்படிங்கிற நிலையை சனீஸ்வர பகவான் எட்டிடுவார். ஸோ, இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து தொழில் ரீதியாக பெரிய அளவுல பாதிப்ப குடுக்காது அப்படின்ட்டு நாம எடுத்துக்கணும். அடுத்ததா கும்ப லக்னத்தின் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்தில இருந்து லக்னாதிபதிய பார்க்குறார். சமசப்தம பார்வையில இருவரும் இருக்கிறாங்க. ஆக 1, 10 தொடர்பு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த விதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 1, 10 தொடர்பு அப்படிங்கிறது இவங்கலாம் வந்து இந்த பிறவியே வந்து தொழில் செய்வதற்காகவே பிறந்ததா இவங்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. தொழிலை நோக்கியே இவங்களுடைய சிந்தனை இருக்கும். தொழிலுக்காகவே ஓடிட்டு இருப்பாங்க. குடும்பம், குழந்தைகள், ஒரு நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த விதி ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அடுத்து நாம ஏற்கனவே ஒரு விதி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் லக்னத்தில் இருப்பது மற்றும் கேந்திரங்களில் இருப்பது இதெல்லாம் வந்து சம்பாத்தியத்திற்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்குது. நல்ல சிறப்பான சம்பாத்தியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் அறிவிக்கும். அந்த வகையில சூரிய பகவான் இவருடைய ஜாதகத்தில லக்னத்தில இருக்கிறார். ஸோ, சிறந்த சம்பாத்திய சிறப்புடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்த சொல்லணும். அடுத்த விதி இந்த ஜாதகத்தில அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா, சூரியனும் சனீஸ்வர பகவானும் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்போ லக்னாதிபதி லக்னத்திற்கு வருகின்ற பொழுது லக்னாதிபதி பலம் பெறுகின்றார். உடன் 10ஆம் அதிபதி சேர்க்க லக்னத்தில லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. அடுத்ததா சூரிய பகவான் 7ஆம் இடத்திற்கு அவருடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது 7ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 7ஆம் இடம் என்பது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடியது, பொதுஜன தொடர்புகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிற அந்த பாவமும், சிம்ம ராசி அப்படிங்கிறதும் பலமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆட்சி ஆகுது இல்லைங்களா? அப்போ இது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை அப்படிங்கிறத அறிவிக்குது. இப்போ சொல்லப்பட்ட இந்த 3 விதிகளுமே சொந்த தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை இந்த விதிகள் சுட்டிக்காட்டுது. அடுத்ததா இவருடைய தனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா தனஸ்தானத்தின் திரிகோண பாவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது தனஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நீச்ச கிரகம் அப்படிங்கிறது இருக்கிறது சிறப்பில்ல. அதாவது புதன் 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறார். ஆனால் அந்த நீச்சம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நீச்சமாக இருக்குதா அப்படின்னாக்கா இல்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு சூட்சமம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம ஒரு விதியை சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த கிரகமும் அந்த பாவகமும் பலம் பெறுது அப்படின்ட்டு. அப்போது புதன் தன் வீட்டை தானே பார்க்குறார். அப்போ அவர் நின்ற இடம் 2ஆம் இடம். அந்த இடமும் புதனும் பலம் பெறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது மட்டும் இல்லாமல் இந்த புதனை வந்து 2க்கும் 11க்கும் உரிய, அதாவது வந்து கும்ப லக்னத்திற்கு தன லாபாதிபதியான குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று தன் வீட்டை தானே பார்க்குறார். 2ஆம் வீட்டு தனஸ்தானத்தை அவரே வந்து பார்க்குறார். அப்போது இன்னும் கூடுதல் பலம் பெறுகின்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது அவரை பொறுத்தவரையிலும் குரு பகவானை பொறுத்தவரையிலும் தன் வீட்டுக்கு 5ல் அப்படின்னு அங்கே அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரையிலும் வளர்ச்சிக்கான ஒரு கிரகம். அவர் இருக்கின்ற இடத்த விட பார்க்கும் பார்வையில் இருக்கும் அந்த பாவங்களாகட்டும், அந்த நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து வளர்ச்சி பெறும். அதனால் இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த குரு பகவான் கடன் வாங்கினாரு அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் அது ஒரு வளர்ச்சி கிரகம் இல்லைங்களா? அதனால் வந்து கடன் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் நாம் வந்து பிஃபோராக வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடணும். கடனை வாங்காதீங்க. கடனை வாங்கினீங்கன்னா கடன் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 6ஆம் அதிபதி ஆட்சி. 6ஆம் அதிபதி ஆட்சி அப்படின்னும் பொழுது அது வந்து அர்ஷயோகம். அப்போது 2ஆம் இடத்தின் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த ஆட்சி பெற்ற சந்திரனோடு உச்சம் பெற்ற குரு பகவான் சேர்ந்து இருப்பது இது கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது. இந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த ஜனனகால கிரகநிலைகளை பொறுத்தவரையிலும் இவர் எப்படியும் வந்து சொந்த தொழில் செய்ய வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்குது. அதே போல் வந்து அதற்கு துணை புரியும் அமைப்பாக இந்த 2ஆம் இடத்தில் புத பகவான் 5க்குரிய புத பகவான் இருப்பதும், அதை குரு பகவான் தன் வீட்டில் வைத்து பார்ப்பதும் மிகச்சிறந்த ஒரு தன அமைப்பை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்.
கூடுதலாக தனஸ்தானத்தின் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாகி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 2க்கு 5ஆம் இடமான 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. கூடுதலாக இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் சனி சூரியன் பரிவர்த்தனையாகி சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற பொழுது வாடிக்கையாளர் அமைப்பும் மக்கள் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாவகம் மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கூடுதலாக சம்பாத்தியகாரகன் சூரிய பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த அமைப்புகள் எல்லாமே இவரை ஒரு நல்ல உயர்ந்த தனித்துவமான அடையாளத்துடன் கூடிய ஒரு தொழிலை செய்ய வச்சுருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலைப்பாடு. இந்த ஜாதகத்தில் கூடுதலாக ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவது ராகு கேதுக்கள். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் கேதுவோட பயணம் பண்ணுறாரு, கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவானோட பயணம் பண்ணுறார். ராகு கேதுகளுக்கு சாரம் கொடுத்த இருவரும் சமசப்தம பார்வையில் ஒரு உச்சமாகி இருக்கின்றார். ராகுவுக்கு சாரம் கொடுத்தவர் சுக்கிர பகவான், கேது பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் குரு பகவான். இவங்க இருவரும் சமசப்தம பார்வையில் நின்று இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது. இப்போது நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஜாதகத்தின் அமைப்பில், இந்த ஜாதகத்தின் விதிகளில் இது எனக்கு ரொம்ப இதை பார்த்தோன்னே இந்த ஜாதகத்தில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எதனா நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னாக்கா உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்று உண்மையான ஜாதகங்களை கொண்டு தொடர்ந்து நாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.